இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம். பரலோக குடும்பத்திலே அங்கத்தினராய் இருக்கிறோம். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். இந்த வருஷத்துல இல்லையா நீங்கள் பரலோக குடும்பத்தோடு நல்ல உறவுல இருக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் பரலோக குடும்பத்தை உங்களை யாரும் பிரித்து விடவே கூடாது. ஏன்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இல்லையா நாம காரணராகிய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்ம முழங்கால் படியிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இல்லையா தேவ அன்புள்ள பிள்ளையா இருக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உலக அன்பு உனக்குள்ள இருக்க கூடாது. ஆமென். இந்த வருஷம் நீங்கள் சிங்கத்தை போல இல்லையா என்ன வந்தாலும் சரி முன் வச்ச கால பின்னால் வைக்காம முன்னோக்கி தான் கால் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் பின்மாற்றம் அடையறதுக்கு வேண்டிய சூழ்நிலை பிசாசு உருவாக்குவான். ஆனாலும் சொல்லுங்க, நீதிமான்களாகி நாங்கள் சிங்கத்தை போல தைரியமாய் இருப்போம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். பாடலாமா? ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய எல்லாம் வாய் திறந்து இயேசுவின் ரத்தத்தை வாயில சொல்லுங்க. ரத்தம் ஜெயம், எல்லாம் வாயை திறந்து ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். வாய் திறந்து சொல்லுங்க. ரத்தம் ஜெயம். எல்லாம் வாய் திறந்து சொல்லுங்க. கல்வாரி இயேசுவின் பிரைஸ் காட் சொல்லுங்க. கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், சொல்லுங்க. சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம், சமாதானம் தந்திடும் ரத்தம். கையடி பாருங்க பார்க்கலாம். ரத்தம் ஜெயம். வாய் திறந்து ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம், வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம், உன்னை பலவானாய் மாற்றுகிறது, உங்களை பலவானாய் மாற்றுகிற வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு இருக்கிறது. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ஆமென். ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம். இயேசுவே ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும்
ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தாரும் ரத்தம் ஜெயம். உனக்கு நித்திய ஜீவனை ஜீவன் தாரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். ஓ ஹalleluya, காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், பிரிவினை நீக்கிடும் ரத்தம் ஜெயம், பிளவுகள் போக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒப்புரவாக்கிடும் ரத்தம் ஜெயம், ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், நம்மை ஒரு மனமாக்கிடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்ல வாயை திறந்து இயேசுவின் ரத்தத்தை உச்சரித்து சொல்லுவார். இயேசுவே ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம். தேவானின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவானின் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், குற்றமில்லா இயேசுவின் ரத்தம் ஜெயம், குறைகளை போக்கிடும் ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விலையேற பெற்ற ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், விண்ணகம் நடத்திடும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். நல்லா வாய் திறந்து ஓ ஹalleluya. நீங்க அந்த பாடலை பாடும்போது அற்புதங்களை இயேசு செய்வார், அதிசயங்களை இயேசு செய்வார், நன்மைகளை இயேசு செய்வார். ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். நல்ல வாய்த்தல் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவே 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 ரத்தத்துக்காய் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின். நல்ல கைத்தட்டி பாருங்க. நாமத்தினாலே இந்த இரண்டாவது ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்களை வாழ்த்து வரவேற்கிறேன். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம கடைசி நாட்களில் இருக்கிறோம் என்பதை எதுவுமே உணர்றீங்க. நம்ம கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை எதுவுமே உணர்றீங்க. ஃபர்ஸ்ட் நமக்கு அந்த உணர்வுல ஆவி வரணும். ஆமென், ஹல்லேலூயா. ஆகையால நம்ம கடைசி நாள் இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நீங்கள் உங்களை கடவுளுக்கு பிரியமாக உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள். மனுஷருக்காய் வாழ்ந்த வாழ்க்கை போதும், உலகத்துக்காய் வாழ்ந்த வாழ்க்கை போதும். இனி வர வாழ்க்கை நீங்கள் தேவனுக்காக ஆண்டவருக்காய் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். எத்தனை நம்புறீங்க? ஆனா வரப்போகிறார். தாமதிக்கிறார் என்று எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று பொறுமையோடு காத்திருக்கிறாராம். பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆகையால தேவனுடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்த வேண்டும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 11வது வசனமும் 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும், மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே அவைகளில் வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள். பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ ஐயோ. பிசாசானவன்
பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். இப்ப நிமிர்ந்து உட்காருங்க போதும். இந்த வருஷம் நமக்கு ஜெயத்தின் ஆண்டு என்று நம்ம தியானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஆமென். கடந்த ஆண்டுல நம்ம இழந்து போன தோல்விகள், நம்ம இழந்து போன இழப்புகள் சகலத்தையும் இந்த ஆண்டு நம்ம சுதந்திரித்துக் கொள்ள போற ஒரு ஆண்டு என்பதை நம்ம தெளிவாக அறிந்திருக்கிறோம். அல்லேலூயா. ஆகையால் ஜெயம் என்பது மனுஷ பலத்தினால் வருவதல்ல, தேவ பலத்தினால் வருவது. அல்லேலூயா. கடந்த 2 வாரமா பேசிக் கொண்டிருக்கிறோம் ஜெயம் நமக்கு எப்படி வரும் என்று. முதல் வாரம் சொன்னோம் இல்லையா? ஜெயம் நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான சிவபலியாய் ஒப்பு கொடுக்கும் போதுதான் நம்முடைய சரீரத்தின் மூலமாய் கர்த்தர் ஜெயம் பெற முடியும். போன வாரம் சொன்னேன், நம்மிலே அன்பு கூறுகிறவராலேயே தான் நம்ம ஜெயம் எடுக்க முடியும். ஆமென். இன்றைக்கு வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நாம் இந்த உலகத்தில் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டுமானால் 11ஆம் வசனம் சொல்லுகிறது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். ஆகையால் பரலோகங்களே, அதிலே வாசமாய் இருக்கிறவர்களே களி கூறுங்கள், பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களே ஐயோ. பரலோகத்தில் மக்களுக்கு ஐயோ இல்ல, பூமியிலும் சமுத்திரத்திலும் குடியிருக்கிறவர்களுக்கு ஐயோ. ஏன்? பிசாசானவன் தனக்கு கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டு என்று அறிந்து இந்த பூமிக்கு வந்துவிட்டபடினாலே உங்களுக்கு ஆபத்து வரும். அப்படின்னு நான் சொல்லல, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை விசுவாசி இந்த வார்த்தையை? ஆக்சுவலா இந்த வார்த்தையை முன்னாடி போட்டு 11ஆம் வசனத்தை பின்னாடி வாசிச்சா சரியா இருக்கும். பிசாசானவன் இந்த பூமியிலே வந்து விட்டபடினாலே நாம் ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க முடியும் என்றுதான் அந்த வசனம் முடிகிறது. புரியுதா? பிசாசு எவ்வளவு கோபம் கொண்டு இந்த பூமியில இருந்தாலும் சரி, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் இருக்கிற மக்களை பிசாசு தோற்கடிக்க முடியாது, பிசாசு ஜெயம் எடுக்க முடியாது, அவன் வெற்றி பெறுவான் என்றுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கைது ஆண்டை மேம்படுத்துக. ஏன்னா கிறிஸ்தவ மக்களுக்கு இருக்கிற பெரிய எதிரி யாருன்னா சத்துரு தான், இல்லையா? ஆமென் சொல்லுங்க. பிசாசு தான். அவன் தான் சொல்றான், பூமிக்கு வந்துட்டனால உங்களுக்கு உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும், போராட்டங்கள் வரும். ஆனாலும் சரி, பைபிள் சொல்லுது, ஆட்டுக்குட்டி ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் அவனை ஜெயிக்க முடியும். ஆமென் சொல்லுங்க. இது உங்க உள்ளத்துல பதிஞ்சிடணும். நம்ம மாம்சத்துல ஜெயிக்க முடியாது, படிப்புல ஜெயிக்க முடியாது, பணத்தை வச்சு பிசாசை ஜெயிக்க முடியாது. நீங்க இந்த உலகத்துல பிசாசை ஜெயிக்கணும்னா, ஜெயமுள்ள வாழ்க்கை வாழனா, அதற்கு தேவன் கொடுக்கிற 2 காரியம். 1 ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தம், 2 சாட்சிகளின் வசனங்கள். இதை வச்சுதான் நீங்க ஜெயம் பெற முடியும். ஆமென் சொல்லுங்க. இது இல்லாம இந்த வருஷம் உங்களால் ஜெயிக்கவே முடியாது. ஆமென். ஸ்தோத்திரம். மார்ட்டின் லூத்தர் என்ற தேவ மனுஷன் உங்களுக்கு தெரியும். புராட்டஸ்டன்ட் என்ற காரியத்தை உருவாக்கினவர். ஒரு முறை அவர் விசுவாச வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை அறிந்து அதுல முன்னேறி போய் கொண்டிருக்கிற சூழ்நிலை ஒரு இரவு சத்துரு வந்து, என்ன விசுவாச வாழ்க்கை முன்னேறி போய் கொண்டிருக்கிறது, ஆனா உன்னுடைய பேக்ரவுண்ட் உனக்கு தெரியுமா, நீ எவ்வளவு பாவம் செஞ்சு தெரியுமான்னு சொல்லி அவர் பிறந்த நாள்ல இருந்து அவர் அன்னைக்கு இருக்கிற நாள் வரைக்கும் செஞ்ச எல்லா பாவத்தையும் ஒரு 10 பேப்பர்ல பட்டியலிட்டு தான் காமிச்சானா. பாருப்பா, பிறந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரைக்கும் இவ்வளவு பாவம் செஞ்சிருக்கிறேன், இவ்வளவு அநியாயம் பண்ணியிருக்கிறேன், இவ்வளவு அக்கிரமம் பண்ணியிருக்கிறேன், நீ வந்து விசுவாசவாத முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன் சொல்லி பிசாசு அவரை குற்றப்படுத்தும்படியாகி ஒரு இரவு அவரோடு போராடி கொண்டிருந்தானா. அப்போ மார்ட்டின் லூத்தர் சொன்னாராம், நான் இவ்வளவு பாவம் செய்ததெல்லாம் உண்மைதான் சொல்லி பக்கத்துல ஒரு ரெட் இங்கிள் பாட்டில் இங்கி இருந்துச்சான், அந்த இங்கி கொண்டு போய் அந்த பேப்பர்ல ஊத்திட்டாராம்.
பிசாசு கேட்டாலும் என்ன முட்டாள்தனமா இங்கேட்டு பேப்பர் ஊத்துறேன்னு சொன்னான். இது இங்க் இல்ல, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இது. இயேசு கிறிஸ்து என் பாவங்கள் சிவேர் என்று இருந்தாலும் வெண்பஞ்சு போல என் பாவங்களை மாற்றி இருக்கிறார். ஆகையால் நான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சகல பாவத்தை நான் மேற்கொண்டிருக்கிறேன் சொன்னோன்னே பிசாசு அவர் விட்டு ஓட ஆரம்பிச்சானா. அல்லேலூயா. உங்களுக்கு இந்த தைரியம் இருக்கணும். ஏன்னா பைபிள் வாசத்திலே உங்களை குற்றப்படுத்தும்படி, இந்த நீங்க 10ஆம் வசனம் வாசிங்கன்னா, உங்களை இரவும் பகலும் குற்றப்படுத்தும்படி பிசாசானவன் எப்போதும் தெய்வத்துக்கு முன்பாய் நின்று கொண்டிருக்கிறானா. தன் சகோதரர் மேல குற்றம் சாட்டும்படி இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக நம்முடைய சகோதரர் மேல குற்றம் சுமத்தும் பொருட்டு அவர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனானே. கவனிங்கள், பிசாசானவன் ஒவ்வொரு நாளும் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தெய்வத்துக்கு முன்பாக நின்று கொண்டு குற்றம் சாட்டி கொண்டே இருக்கிறானா. இந்த சகோதரர் இப்படி, இந்த சகோதரி இப்படி, இந்த பையன் இப்படி, அந்த அம்மா இப்படி, இந்த பாஸ்டர் இப்படி, அந்த பாஸ்டர் அப்படின்னு சொல்லி நம்ம மேல குற்றம் சாட்டும்படியாக பிசாசவன் எப்போதும் தெய்வத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறானா. அப்படி அவன் நின்று கொண்டுதான் சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறபடினாலே அந்த ஆட்டுக்குட்டியாவுடைய ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நாம் சாத்தானை ஜெயித்து இந்த வருஷம் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. ஜாய்ஸ் மேயர் என்ற ஒரு சகோதரி உண்டு அமெரிக்க தேசத்துல. கர்த்தர் அவங்க மூலமாக பல லட்சக்கணக்கான மக்களை ரட்சிப்பு நடத்தி கொண்டிருக்கிறார். பல தேசங்களிலும் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, நான் எந்த தேசத்துல போனாலும் சரி, எந்த தேசத்துல தங்க வேண்டும் என்ற சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் அந்த அறைக்குள்ளே சென்று இயேசு கிறிஸ்து ரத்தத்தை அந்த அறைக்குள்ளே நான் அப்ளை பண்ணி விட்டு தான் நான் தூங்க ஆரம்பிப்பேன். ஏனென்றால் எனக்கு விரோதமாக செயல்படுற சத்துருக்கள் எனக்கு விரோதமாக எழுப்பி வரும்போது இயேசுவின் ரத்தம் எனக்காக பிதாவிடம் பரிந்து பேசி எனக்கு பாதுகாப்பை உண்டாக்கும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்கள். ஆமென் சொல்லுங்க. இந்த கடைசி நாள்ல வந்திருக்கிறோம். நீங்கள் எங்க சென்றாலும் சரி, தேவனுடைய ரத்தத்தின் வல்லமையை உணர்ந்து உங்க வாயினால அதை சொல்லிக்கொண்டே இருங்கள். ஒரு நாளைக்கு ஒரு பல முறை இயேசுவின் ரத்தத்தினாலே நாங்கள் ஜெயம் எடுக்கிறோம், இயேசுவின் உங்க ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் சொல்லி நீங்க. ஏன்னா பிசாசு இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம் தான் பயப்படுவானா, வேற எதற்கும் பயப்படுவது கிடையாது. ஹல்லேலூயா. ஏன்னா குற்றமற்ற இயேசுவின் ரத்தம் அது. ஆகிய உங்க வாழ்க்கையில நீங்க யாரா இருந்தாலும் சரி, எந்த நிலைமை இருந்தாலும் சரி, நீங்கள் எப்போதும் உங்க வாழ்க்கையில இயேசுவின் ரத்தத்தை நீங்கள் தியானித்துக் கொண்டிருந்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் உங்களுக்காக எனக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசி நமக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். சரி, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எந்தெந்த விதத்திலாம் நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறது என்று ஒரு 3 காரியங்களை சொல்லி நாம உங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறேன். முதல் காரியத்தை நம்ம வாசிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்து ரத்தம் நம்ம எப்படி ஜெயத்தை உண்டாக்குதுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். எபேசியர் எழுதின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். இது நிமித்தம் நான் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரனராகிய நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு. போதும். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசு சபைக்கு சொல்ற ஒரு காரியத்துல அங்கே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு மறைமுகமான ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நீங்க சற்று கவனிச்சீங்கன்னா ரொம்ப அழகாய் சொல்லுகிறார். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும் நாமக்காரராகிய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிடுகிறோம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நேற்றைக்கு நான் இதை யோசித்து கொண்டே இருந்தேன், எப்படி இந்த வார்த்தை நம்ம தியானம் பண்ணு சொல்லி. திடீர்னு ஆண்டவர் சொன்னாரு, எப்பா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரம்தான் நம்மை ஒரே குடும்பமாய் மாற்றி இருக்கிறது. அல்லேலூயா. நீங்க எங்கேயோ பிறந்தீங்க, நான் எங்கேயோ பிறந்தேன். ஆமென். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம எல்லாரையும் ஒரே குடும்பமாக, இல்லையா, ஒரே தகப்பனுடைய பிள்ளைகளாக, ஆமென் சொல்லுங்க, ஒரே தகப்பனுடைய ரத்தத்தாலே ஜெனிபிக்கப்பட்ட மக்களாக, இல்லையா, நாம இன்னைக்கு இங்க அமர்ந்திருக்கிறது காரணம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். கவனிங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் ஒன்றாக இணைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரலோகத்திலும் குடும்பங்கள் உண்டு என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அது எப்படி போனாதான் தெரியும்.
பரலோகத்திலும் பூலோகத்திலும் இருக்கிற முழு குடும்பத்துக்கு. வாசிமா. பரலோகத்திலும் பூலோகத்திலும் முழு குடும்பத்துக்கு. கவனிங்க, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற, பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு சக்தி எது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். பரலோக குடும்பத்தையும் பூலோக குடும்பத்தையும் ஒன்றாக இணைப்பது இயேசுவின் ரத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் புரிஞ்சுங்க, குடும்பம் ரொம்ப ரொம்ப அவசியமானது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். குடும்பம் ரொம்ப ரொம்ப அவசியம். நம்மை பரலோக குடும்பத்தோடு கூட இணைக்கிற ஒரு வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு மாத்திரம் தான் உண்டு என்பதை நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஏன்னா ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டன்னு சொல்லுவாங்க. கவனிங்க, பரலோக குடும்பத்துக்கும் பூலோக குடும்பத்துக்கும் பிரிவினையை பிசாசு ஏற்படுத்தும் போது அதில் அவன் வெற்றி பெற்று விடுகிறான். ஆமென் சொல்லுங்க. ஆகையால் தான் நேற்று ஒரு வார்த்தை நான் வாசித்தேன். ஒரு அமெரிக்கா தேச ஜனாதிபதி சொல்லுகிறார், அமெரிக்கா தேசத்தினுடைய வெற்றிக்கு காரணம் அமெரிக்காவில் இருக்கிற பக்தி உள்ள குடும்பங்களும் பிள்ளைகளுமே. ஹல்லேலூயா. அமெரிக்கா தேசத்தின் வெற்றிக்கு காரணம் என்ன? அமெரிக்கா தேசத்தில் இருக்கிற பக்தி உள்ள கிறிஸ்தவ குடும்பங்கள், பிள்ளைகள் மாத்திரமே. அப்போ வெற்றியை முன்குறிப்பது எதுனா குடும்பங்கள். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு ஜெயம் உண்டாக வேண்டுமானால் நம்ம பரலோக குடும்பத்தோடும் பூலோக குடும்பத்தோடும் ஒரு நல்ல ஐக்கியத்தை உண்டாக்கி கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. இந்த வருஷத்துடைய ஒரு பெரிய காரியம் தெரியுமா? நான் அவன் தேவனாய் இருப்பேன், நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். இந்த வருஷம் என்னன்னா, பரலோகத்தோடு நாம் எந்த அளவுக்கு ஐக்கியம் வைத்துக் கொள்கிறோமோ அந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில் வெற்றி நீங்க பெற முடியும். ஆமென். போன வருஷம் உங்களுக்கும் பரலோகத்துக்கும் சம்பந்தமே இல்லாம போயிடுச்சு, அல்லது பரலோகத்தை விட்டு நீங்க பல தூரம் போனதாக நீங்க உணர்ந்தீங்க இல்லையா? பரலோக தெய்வத்தோடு சரியான உறவு ஏற்படுத்த முடியல. பரலோக தெய்வம் பல முறை நம்மை பின்தொடர்ந்து வந்தும் நம்ம அவரோடு சரியான ஐக்கியம் கொள்ள முடியவில்லை. ஆகையால நம்ம வாழ்க்கையில எது எடுத்தாலும் தோல்வி, எதை செஞ்சாலும் தோல்வி, குடும்பத்துல சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, செய்யற தொழில ஆசீர்வாதம் இல்ல, பல காரியத்தை நம்ம பார்த்தோம். அதுதான் ஆண்டு சொல்றாரு, இந்த வருஷம் நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன், நான் அவனுக்கு தேவனாக இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு பரலோக குடும்பத்தோடு நல்ல ஐக்கியமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நாம் இந்த வருஷம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவர் நமக்கு தேவனா இருக்கும் போது வேற எந்த சக்தியும் அதுல குறுக்கிடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. பாருங்க, தாவீதுக்காக காடே யுத்தம் பண்ணி, தெரியுமா? தாவீதுக்காக காடு யுத்தம் பண்ணிச்சான் அப்படின்னு பைபிள் போட்டிருக்கு. பாருங்க, ஒரு சாதாரண மனுஷனுக்காக காடே வந்து யுத்தம் பண்ணுகிறது. ஒரு சாதாரண மனுஷனுக்காக தூதர்கள் வந்து வேலை செஞ்சிருக்கிறாங்க. ஒரு எசேக்கியா ராஜாவுக்காக ஒரு தூதன் இறங்கி வந்து 1,85,000 பேரை கொலை பண்ணி போட்டிருக்கிறான். இப்படி சில இடங்களை பார்த்தீங்கன்னா பரலோகம் நின்று பூலோக மக்களுக்கு உதவி செய்திருப்பதை நாம் நிறைய பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தான் அது காரணம். அல்லேலூயா. என்னைக்கு இயேசுவின் ரத்தத்தால் நம்ம கழுவப்பட்டிருக்கிறோமோ அன்னைக்கே நம்ம தேவனுடைய குடும்பத்தில் இணைக்கப்பட்டிருக்கிறோம். கைத்தட்டுங்க பார்க்கலாம். நீங்கள் நானும் பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கிறோம். நம்புறீங்களா? நீங்கள் நானும் பரலோக குடும்பத்தின் அங்கத்தினராக இருக்கிறோம். ஆகையால் வசனம் சொல்றது, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்லுங்க. உன்னை தொட்டா தேவனுக்கு கோபம் வந்துடும். கைத்தட்டி ஆண்டவரை மையப்படுத்த. நான் அடிக்கடி சொல்லுவேன், உங்க கண்மணியை உங்களால் தொட முடியாது, தெரியுமா? உங்க கண்ணை தொடுங்க பார்க்கலாம். நீங்களே உங்க கண்மணியை நீங்க தொடுங்க பார்க்கலாம், முடியாது, டக்குன்னு முடிக்கும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, உன்னை தொட்டா என்ன தொட்டது சமம். நம்புறீங்களா? அவ்வளவு சீக்கிரம் உங்களை யாரும் தொட முடியாது. நாங்க வசனம் போடுறோம், கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? உங்களுக்கு எனக்கும் தேவன் சகாயரா இருக்கிறார். ஒரு சக்தி ஒன்று தொட முடியாது. அல்லேலூயா. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்கள் நானும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், பரலோகத்தின் பிரதிநிதிகளாய் இருக்கிறோம், பரலோக குடும்பத்திலே அங்கத்தினராய் இருக்கிறோம். ஆமென். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும். உன்னை தொடுகிறவன் அவர் கண்மணியை தொடுகிறான். ஆமென். இதுக்கெல்லாம் காரணம் இயேசுவின் ரத்தம் தான்.
நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆகையால் ஒரு நாளும் நீங்கள் இதுக்கு விரோதமாய் நடந்து விடவே கூடாது. நான் சொன்னேன் இல்லையா, பிரிவினை செய்வது பிசாசு, உன்னையும் இயேசுவையும் பிரிப்பது பிசாசு. நம்புறீங்க? ஆமா. சின்ன கஷ்டங்களை கொடுத்து, சின்ன உபத்திரவங்களை கொடுத்து, சின்ன முறுமுறுப்பை கொடுத்து இல்லையா, சின்ன ஒரு சோதனை கொடுத்து நம்மையும் ஆண்டவரையும் பிரிக்கிற சக்தி பிசாசுக்கு இருக்கிறது இல்லையா? பைபிள் வாசிக்கிறேன், யோபு புஸ்தகத்தை வாசிக்கிறேன் இல்லையா? யோபு புஸ்தகம் வாசிக்கிறேன் இல்லையா? யோபு மனைவி என்ன சொன்னா? இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். ஹல்லேலூயா. உள்ள எப்படி உடைஞ்சு போயிருக்கோம் இல்லையா? எல்லாரும் விட்டு போனா பரவாயில்ல, கட்டண பொண்டாட்டியே நம்மளை பத்தி புரிஞ்சுக்கலையே, கட்டண பொண்டாட்டியே நம்முடைய உத்தமத்தை புரிஞ்சுக்கலையே, கட்டண பொண்டாட்டி நம்முடைய பக்தியை புரிஞ்சுக்க சொல்லி அவன் உள்ளம் சுக்குநூறாய் உடைந்து இருக்கும். ஆனா அவன் தேவ மனுஷன் சொல்றான், பைத்தியக்காரி பேசுற மாதிரி பேசாத. ஆமே, அப்படியே போட்டிருக்கு, பைத்தியக்காரி. தேவனது நன்மை பெற்ற நாம் தீமையை பெற வேண்டாமோ என்றான். ஆமென். அநேக சமயம் நமக்கு நன்மை செய்யும் போது நம்ம இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், இயேசு பாட்டு பாடுவோம். ஆனா ஒரு சின்ன கஷ்டம் வரும்போது, துன்பம் வரும்போது, ஒரு இழப்பு வரும்போது இல்லையா, நம்மளை முற்றிலும் இயேசுக்கு விரோதமாக மாற்றுவது பிசாசின் கிரியை. தெரியுமா உங்களுக்கு எல்லாம்? ஹல்லேலூயா. இயேசப்பா மேல அன்பை அப்படி முற்றிலும் எடுக்க வைப்பது பிசாசின் கிரியை. ஆமென் சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதனாலதான் சொல்றான் பக்தன், அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவர் மேல் தான் நம்பிக்கையா இருப்பேன். தேவனுடைய பிள்ளைகள் இந்த வருஷத்துல இல்லையா, நீங்கள் பரலோக குடும்பத்தோடு நல்ல உறவுல இருக்கணும். நீங்க எந்த சூழ்நிலையிலும் பரலோக குடும்பத்தை உங்களை யாரும் பிரித்து விடவே கூடாது. ஏன்னா பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் இல்லையா, நாம காரணராகிய பிதாவாகிய தேவன் முன்பாக நம்ம முழங்கால் படியிட வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் தாங்க நம்மை பரலோக குடும்பத்தோடு இல்லையா ஒரு மனுஷனா நினைச்சு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம எவ்வளவு பெரிய பாவங்களை செஞ்சோம், அநியாயம் செஞ்சோம். ஆனா இன்னைக்கு பரிசுத்த தெய்வத்தோடு கூட நம்ம இணைந்து, பரிசுத்த தெய்வத்தின் குடும்பத்தோடு கூட நம்ம இணைத்து கொள்ள தேவனுக்கு உள்ள வந்தது. எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பாருங்க இல்லையா? நம்மளை இணைத்து கொண்டாரு, நம்மளை சேர்த்து கொண்டாரு. அப்படி பரலோக குடும்பத்தை நம்மளே ஒரு அங்கத்தினாய் வைத்துக் கொண்டிருக்கிறாரு என்றால் நம்ம எவ்வளவு பெரிய பாக்கியவான்கள். கைதிட்டு அவரை மேம்படுத்த பார்க்கலாம். ஆகையால் ஒரு நாளும் பரலோக தெய்வத்தோடு கூட இருக்கிற அந்த குடும்பத்தோடு இருக்கிற அந்த உறவை நீங்க யாரும் பிரித்து கொள்ளக்கூடாது. நான் போன வாரம் சொன்னேன், உபத்திரவமோ வியாகுலமோ பசியோ நிர்வாணமோ நாசமோசமோ உயர்வோ தாழ்வோ மரணமோ ஜீவனோ இல்லையா, எதுவும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரித்து விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. எப்ப பரலோக குடும்பத்தோடு நம்ம உறவு பிரிக்கப்படுகிறதோ அன்னைக்கே பிசாசு நம்ம குடும்பத்துல கிரியை செய்ய ஆரம்பித்து விடுவான். ஆமென் சொல்லுங்க. அதான் சொல்றேன், வாலி பிள்ளைகள் சொல்றதுக்கு ஒரு காரியம் தெரியுமா, எந்த சூழ்நிலையிலும் ஒரு உலகத்து மனுஷனோடு கூட உங்க உறவை ஏற்படுத்தி விடவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அந்நிய நுகத்துல அவிசுவாசியோடு ஒரு நாளும் பிணைக்கப்பட்டு விடவே கூடாது. அவன் சொல்லுவான், நான் செத்துருவேன், நீ செத்து சாவடா. அப்படி சொல்ற அளவுக்கு உனக்கு தைரியம் வரணும். ஏன்னா நீ நானும் பரலோக குடும்பத்தோடு இணைக்கப்பட்டு இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆகையால எந்த சூழ்நிலையிலும் அந்நிய நுகத்துல மாத்திரம் நீங்க அவிசுவாசம் பிணைக்கப்பட்ட கூடாது. பரலோக உறவை பிரிக்கிற எந்த உறவும் இந்த உலகத்துல உங்களுக்கு இருக்கக்கூடாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஏமா உனக்கு கல்யாணமே ஆகணும்னு பரவாயில்ல, தவறான நுகத்துல பிணைக்கப்பட்டு இருப்போம். ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்து இருக்கிறேன், அன்னைக்கு அவசரப்பட்டு பண்ணவங்களாம் இன்னைக்கு கண்ணீர் வடிச்சிருக்கிறது பார்த்திருக்கிறேன். வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பெற்றோர்கள் கூட சொல்றேன் நான் உங்களுக்கு, பணத்துக்கு ஆசைப்பட்டு பதவிக்கு ஆசைப்பட்டு உறவுக்கு ஆசைப்பட்டு இல்லையா ரட்சிக்கப்படாத பிள்ளைகளோடு கூட உங்க பிள்ளைகளை நினைச்சீங்கன்னா உங்க பிள்ளைகள் காலமெல்லாம் கண்ணீர் வடிப்பார்கள். அதை பார்த்து உன் வாழ்க்கை ரொம்ப கஷ்டப்படுவேன். ஆமென். ஆகையால் தான் ஒரு நாளும் பரலோக உறவை சேதப்படுத்துகிற எந்த ஒரு காரியமும் வாழ்க்கை நடந்து விடக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்ச கால வாழ்க்கை. மனுஷனுடைய ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்து மிகையால் 80 வருஷம். ஆனா நம்ம நித்திய காலமாக வாழ போகிறது பரலோக ராஜ்யத்தில்.
ஆமென் சொல்லுங்க. அதுதான் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விட்டு போட்ட ஏசாவை போல நீங்கள் சீர்கெட்டவனா இருந்து விடக் கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. ஏசா ஒருவேளை போஜனத்துக்காக தன்னுடைய சேஷ்ட புத்திரரை வித்து போட்டான். பிறகு கண்ணீர் விட்டு கதறியும் அவனுக்கு சமாதானம் எல்லாம் போயிடுச்சு. கர்த்தர் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை தெரிந்து கொண்டார். ஆனா கவனிங்க, ஏசாவுடைய வாழ்க்கையில அவ்வளவு துணிகரமான காரியம் ஒண்ணு இல்லை. இவன் எத்தனை ஏமாத்துக்காரன், அப்பாவை ஏமாத்துறான், மாமனாரை ஏமாத்துறான், எல்லாரும் ஏமாத்துறான், படா கில்லேடி. ஆனா அவன் மேல தேவ கிருபை வந்துச்சு. ஏசாவை ஆண்டு முற்றி. காரணம் தெரியுமா? பரலோக உறவை அவன் விரும்பல. பரலோக உறவை அவன் விரும்பல. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் தான் நம்மை பரலோக குடும்பத்தோடு இணைத்து இருக்கிறது இல்லையா? இங்க அப்பான்னு கூப்பிட்டான், மறு உத்தரக்கூடிய ஒரு ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் அந்த அனுபவம் இருக்கு? அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகர் ஆவியை கர்த்தர் நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். எங்க அப்பா 10 வருஷம் செத்து போனாங்க. நான் 46 வருஷமா இவர்தான் அப்பான்னு கூப்பிட்டு இருக்கிறேன். அப்பா அப்பா அப்பான்னு சொல்றேன். ஆமென். அவரும் அந்த உறவோடு எனக்கு உதவி செய்கிறார். ஆமென் சொல்லுங்க. காரணம், இயேசுவின் ரத்தம் நம்மை பரலோக குடும்பத்தோடு பரலோகத்தோடு கூட நம்ம உறவை ஏற்படுத்தி இருக்கிறது. ஆமென். ஆகையால் நீங்கள் சந்தோஷப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு என்னது ஜெயம் இருக்கிறது? நம்ம ஒரு பரலோக குடும்பத்தில் அங்கத்தினராய் மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆமென். ஆகையால் தான் அப்போஸ்தலர் 2:44 சொல்லுகிறது. 2:44 விசுவாசிகள் எல்லோரும் ஒருமித்திருந்தார்கள், சகலத்தையும் பொதுவாய் வைத்து அனுபவித்தார்கள். காணியாட்சிகளையும் ஆஸ்திகளையும் விற்று ஒவ்வொருவனுக்கும் தேவையானதற்கு தக்கதாக அவைகளில் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடமில்லாத உள்ளத்தோடும் போஜனம் பண்ணி ஆமென் தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரும். கவனிங்க, நம்ம பரலோக குடும்பத்தை இருக்கிறதுனால நமக்குள்ள என்ன இருக்கணும்? நல்ல ஒருமனம் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரு முறை இயேசுவை பார்க்கறதுக்கு அவங்க அம்மா அப்பாலாம் வந்தாங்களாம். பைபிள் போட்டிருக்கு, மத்தேயு எழுதின புத்தகம் 12ஆம் அதிகாரம். அப்போ சீஷர்கள் சொல்றாங்க, இயேசுவே உம்மை பார்க்க உங்க அம்மாவும் உங்களுடைய சகோதரன் வந்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இயேசு டபால்னு, யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரர்கள்? என் வார்த்தையை கேட்டு அதுபடி நடக்கிறவங்க தான் என் தாயும் என் சகோதரன் சொல்றார். அப்போ ஏசப்பாவுக்கு சகோதரன் யாரு? ஏசப்பாவுடைய சகோதரன் யாரு? பிதாவின் சித்தத்தின்படி. ஏசப்பாவின் சகோதரன் யாரு? ஏசப்பாவுடைய அம்மா யாரு? அம்மா உங்களுக்கு என்ன வயசாகுது? உங்களுக்கு என்ன வயசாகுது? 55. இப்ப ஏசப்பாவுடைய அம்மாவுக்கு சமம். ஆமா, அவருக்கு 33 வயசு சாகும்போது. அப்ப எனக்கு தாய், என் சகோதரன், என் சகோதரி. இந்த பாப்பா யார் தெரியுமா? அவருக்கு சகோதரி. இவங்க அவங்களுக்கு அம்மா, நான் அவருடைய சகோதரன். ஆமென். அப்படிதான் பைபிள் போட்டிருக்கு. என்ன நீங்க இயேசுவை தெய்வமா பாத்தீங்க இல்லையா? அவர் உங்களை சகோதரனா சகோதரியை பாக்குறாரு, அம்மாவா பாக்குறாரு. கை தட்டுங்கப்பா. என்ன உறவு பாருங்க. ஃப்ரெண்டா பாக்குறாரு. நான் இனி உங்களை சிநேகிதன் என்று சொல்லுகிறேன். ஃப்ரெண்டா பாக்குறாரு. அல்லேலூயா. அவ்வளவு தூரம் இறங்கி வந்து உறவை ஏற்படுத்துற ஒரே தெய்வம் இயேசுதாங்க. தாய்க்கு தாயாக, சகோதரன் சகோதரனாக, சகோதரிக்கு சகோதரியாக, ஃப்ரெண்டுக்கு ஃப்ரெண்டாக நம்மோட கூட கை கோக்கிறவர் யார் தெரியுமா? நம்ம ஆண்டவர் இயேசு மாத்திரம் தான். கை தட்டுங்க பார்க்கலாம். ஓ glory to God. அவர் சொன்னார், யார் எனக்கு தாய், யார் எனக்கு சகோதரன், யார் என் வார்த்தையை கேட்கிறானோ, யார் என் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறானோ இல்லையா, யார் என் சித்தத்தை செய்யறானோ அவன் தான் எனக்கு தாய், சகோதரன், சகோதரி, மாமா, மச்சான், அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, பங்காளி, துணி காட்டுறவன் எல்லாமே யாருன்னா அவன் தான். கை தட்டுங்க பார்க்கலாம். அப்ப நீங்களா யாரு ஏசப்பாவுக்கு? நீங்களா யாரு? ஒரு விதத்துல சொந்தம். ஆனா பாட்டு, சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை விட யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை விட ஏதும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே
இயேசுவே. சொல்லுங்க வாய் திறந்து. இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஆமென். ஒரு விதத்துல நீங்களா தான் ஒரே சொந்தம். அவங்க வீட்டுல ஒண்ணா நீங்க போய் நிக்கணும், உங்க வீட்டுல ஒண்ணா அவங்க போய் நிக்கணும். அல்லேலூயா. ஆமா, உலக பரவ அக்கா தங்கச்சி சொந்தம் கிடையாது. அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா சோத்திரம், ரட்சிக்கப்படலனா அவங்க எந்த விதத்துல நமக்கு சொந்தம் கிடையாது. நம்ம சொந்தம் யார் தெரியுமா? பக்கத்து வீட்டுல இருக்கிற காயத்ரி, எதிர் வீட்டுக்கிற எல்லம்மா, மூணாவது வீட்டுல இருக்கிற முன்சாமி, இவங்க தான் நம்முடைய சொந்தக்காரங்க. இயேசு ஏற்றுக்கொண்ட இவங்க எல்லாம் சொந்தக்காரங்கள். கைதட்டுங்க பார்க்கலாம். அந்த உறவு நம்ம காப்பாத்தணும். ஆமென். அப்போ இயேசு ரொம்ப சந்தோஷப்படுவார். அல்லேலூயா. அப்போ நம்ம பரலோக குடும்பத்துல இருக்க அப்படினால நம்ம அந்த அன்புல என்னாலும் வளரணும். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் சொன்னார் இல்லையா, மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசம் உனக்கு இருந்தாலும், உன் உடலையே சுட்டி எரிக்கப்படுவதற்கு உனக்கு அர்ப்பணம் இருந்தாலும், அன்பு இல்லைனா ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரலோக குடும்பத்தில் இருக்க நீங்க அன்பிலே நீங்க தரித்திருக்க வேண்டும். ஆமென் இல்லையா? தேவ அன்புள்ள பிள்ளையா இருக்கணும் நீங்க. ஹல்லேலூயா. ஒரு நாளும் உலக அன்பு உனக்குள்ள இருக்க கூடாது, தேவனுடைய அன்பு இருக்கணும். பைபிள் அதான் சொல்லுது. கிறிஸ்துவின் அன்பு நம்மை நெருக்கி ஏவி விட வேண்டும், கிறிஸ்துவின் அன்புல நிலைத்திருக்க வேண்டும் இல்லையா? பைபிள் வாசிக்கிறோம், அன்புக்கு ஆண்டவர் பெரிய அதிகாரம் எழுதி வச்சிருக்கிறார். அன்பு எப்படி தான் இருக்குமா? தன்னைத்தானே புகழாது, இருமாப்பா இராது, அன்பு நீடிய சாந்தமும் சாந்தமா இருக்கும், தயவும் உள்ளது, தயவா இருக்கும், அன்புக்கு பொறாமை இருக்காது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது, செய்யுமா அயோக்கியமானது. கிறிஸ்துவ அயோக்கியமானது செய்யலாமா? கிறிஸ்துவ அன்புக்குள்ள இருக்குது. அயோக்கியமானது செய்யலாமா? தற்பொழிவை நாடலாமா? சினம் அடையலாமா? தீங்கு நினைக்கலாமா? அநியாயத்தில் சந்தோஷப்படலாமா? சத்தியத்தில் சந்தோஷப்படும். கவனிங்க, நம்ம எல்லாம் தேவ பிள்ளைகளா இருக்கிறோம், கிறிஸ்துவின் குடும்பத்துல இருக்கிறோம் இல்லையா? ஒரு நாளும் இந்த கிறிஸ்துவின் அன்பு நம்ம உள்ளத்துல எப்போது இருக்கணும். ஆமென். ஆமா, இந்த கிறிஸ்துவின் அன்புக்கு விரோதமாக நம்ம ஒரு நாள் நடந்து விடக் கூடாது. அப்பதான் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்காக பரிந்து பேசும், நமக்காய் யுத்தம் பண்ணும், நமக்காய் நன்மைகளை செய்யும், நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டாக்கும். ஹல்லேலூயா. இயேசுவின் ரத்தம் ஒரு சேதம் உனக்கு வராம பாதுகாத்துக் கொள்ளும் இல்லையா? இயேசுவின் ரத்தம் இல்லையா சங்காரத்தோடு வீட்டுக்குள்ளே வராபடிக்கு வேலி அடைக்கும். ஆமென் சொல்லுங்க. காரணம் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இல்லையா சங்கார தூதன் உங்கள் வீட்டுக்குள்ள வராதபடிக்கு அது வேலி அடைக்கக்கூடியது. ஆமென் சொல்லுங்கம்மா. ஆமென் சொல்லுங்க. ஆகையால இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் முதலாவது நம்மை பரலோக குடும்பத்தின் பிள்ளைகளாக்கி, பரலோக குடும்பத்தின் பிரதிநிதிகளாக நம்ம இருக்கும்படியாக, அந்த குடும்பத்தில் பிசாசு பிரவேசிக்காதபடிக்கு அந்த குடும்பத்தை முற்றிலுமாய் தேவன் ஆளுகை செய்யும்படியாக, அந்த தேவனுடைய ஆளுகைக்குள்ள நாம் இருந்து வெற்றி பெறும்படியாக அந்த ரத்தம் நமக்கு உதவி செய்திருக்குது. ஃபர்ஸ்ட் ஆமென் சொல்லுங்க. இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு கொடுக்கிற ஜெயத்தை நம்ம வாசிக்கலாமா? வாசிக்க பார்க்கலாம். எபிரேயர் எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 20வது வசனம். அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால் தேவனுடைய வீட்டின் மேல் போதும். கவனிங்க, நிமிர்ந்து உட்காருங்களேன். முதலாவது இயேசுவின் ரத்தம் நம்மை பரலோக குடும்பத்தோடு கூட இணைக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு நீங்கள் நானும் பரலோக குடும்பத்தின் பிரதிநிதிகளாக இருக்கிறோம். அது பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு ஒரு விலையேற பெற்ற தைரியத்தை கொடுக்கிறதா. கோழைகள் யாரும் வெற்றி அடைந்தது கிடையாது. ஆமென் சொல்லுங்க. தைரியசாலிங்க தான் வெற்றி பெற முடியும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். மகா அலெக்சாண்டர் 33 வயசிலேயே முழு உலகத்தையே தன் கொடைக்கலாய் கொண்டு வர வேண்டும் என்று முயற்சி எடுத்து நம்முடைய இந்திய தேசம் வரைக்கும் வந்து இல்லையா எல்லா தேசங்களையும் கைப்பற்றி 33 வயசிலேயே ஒரு சிறு கொசுக்கு அடிமையாகி செத்து போனான். 33 வயசிலேயே. காரணம் தைரியம். அல்லேலூயா. நமக்கு இந்த தைரியத்தை கொடுப்பது தெரியுமா? ஒரு விசுவாசி மரிச்சு பரலோகத்துக்கு போனாரா. நிமிர்ந்து உட்காருங்க. பரலோக வாசல்ல நின்று கொண்ட பேதுரு, நீ பரலோகத்தில் பிரவேசிப்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது என்று கேட்டானா.
அந்த விசுவாசி சொல்லிச்சான், நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேன். பரலோக கதவு திறக்கலையா. நான் வார வாரம் கோயிலுக்கு போவான்னு சொல்லிச்சான். பரலோக கதவு திறக்கலையா. நான் தசமம் காணிக்கை உண்மையா கொடுக்கிறேன். பரலோக கதவு திறக்கலையா. நான் மணிக்கணக்கா செபிப்பேன். பரலோக கதவு திறக்கலையா. உண்மையா அந்த விசுவாசம் ரொம்ப சோர்ந்து போயிடுச்சான். கடைசியில சொல்லிச்சான், நான் இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன், நான் இயேசுவின் ரத்தத்தாலே மீட்கப்பட்டிருக்கிறேன். அந்த பரலோக கதவு டமால்னு திறந்துச்சான். நீங்களும் பரலோகம் இப்படி கேள்விலாம் கேட்பாங்க. சொல்லணும் ஒரே வார்த்தை, இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நான் மீட்கப்பட்டிருக்கிறேன். நான் பாவியா இருந்தேன், இயேசுவின் ரத்தம் என் பாவத்தை கழுவி சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நான் இயேசுவின் ரத்தம் மீட்கப்பட்டு சொன்னா பரலோக கதவு டமால்னு திறக்கும். நீ உள்ள பிரவேசிச்சலாம். அங்க போயிட்டு நான் வந்து அந்த ஜெபம் பண்ணுவேன், இந்த ஜெபம் பண்ணுவேன், கோயில்ல பாட்டு பாடினேன், அந்த பண்ண இது ஒன்னும் திறக்காது. இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்டிருக்கிறாயா? அந்த தைரியம் உனக்கு இருக்குமானால் பரலோக கதவு ஓபன் ஆகிவிடும். ஆமென் சொல்லுங்க. தைரியத்தின் ஆவி. பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 28:1, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஏமா கவனிங்க, நீதிமான்கள். ரோமர் சொல்றாரு, இயேசுவின் ரத்தம் தான் நம்ம நீதிமானாய் மாற்றி இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களை பார்த்து நீங்க பாவியா நீதிமான கடை என்ன சொல்லுவீங்க? நீங்க பாவியா நீதிமான கடை என்ன சொல்லுவீங்க? நான் நீதிமான். எப்படி? இயேசுவின் ரத்தத்தால் நான் கழுவப்பட்டபடினாலே நான் நீதிமானா இருக்கிறேன். பைபிள் சொல்லுது, நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டும். கை தட்டுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் சொல்லுகிறது, சிங்கம் ஒன்றுக்குமே பின்னடையாதான். 30 அவ யாவன மிருகங்களில் சௌரியமானதும் ஒன்றுக்கும் பின்னடையாததுமாகிய சிங்கம். சிங்கத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய குணாதிசயம் தெரியுமா? முன் வச்ச கால பின்னால வைக்காது. நீதிமான்கள் இயேசுவின் ரத்தத்தால் கழுவப்பட்ட நீங்க களைப்பில் கை வச்சிருக்கீங்க. ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஒரு நாளும் பின்னிட்டு பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. அப்ப நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்கணும். இயேசு சொல்லிட்டார், உலகத்தில் உங்களுக்கு என்ன இருக்கு? உபத்திரவங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்து இருக்கிறேன். பின்னடைய கூடாது, பின்மாற்றம் வரக்கூடாது. ஒரு நாளும் பின்மாற்றத்துக்குள்ள நம்ம போக கூடாது. ஆமென். இந்த வருஷம் நீங்கள் சிங்கத்தை போல இல்லையா, என்ன வந்தாலும் சரி முன் வச்ச கால பின்னால் வைக்காம முன்னோக்கி தான் கால் வைக்கணும். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நீங்கள் பின்மாற்றம் அடையறதுக்கு வேண்டிய சூழ்நிலை பிசாசு உருவாக்குவான். ஆனாலும் சொல்லுங்க, நீதிமான்களாகி நாங்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்போம். எதையை பார்த்து இல்லையா பயப்பட மாட்டோம், சலசலப்புக்கு அஞ்ச மாட்டோம். ஆமென் சொல்லுங்க. ஏன் தெரியுமா? நம்ம சர்ச்சில் ஒரு அம்மா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கடந்த மாசத்துல ஆபரேஷன், இந்த இருதய 1,00,000 பேருக்கு ஒரு ஆளுக்கு தான் அப்படிப்பட்ட வியாதி வருமா. அவங்களுக்கு அந்த ஆபரேஷனை நம்முடைய பாண்டிச்சேரியில் ஜிப்பர் ஹாஸ்பிட்டல் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு துணையாக அவங்களுடைய மகள் துணையா இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, போன வாரம் சாட்சி வீட்டுக்கு போயிருந்தேன், பாஸ்டர் ஒரு 23 வயசு வாலிபனுக்கு பைபாஸ் ஆபரேஷன் பண்ணி போட்ட 10 நிமிஷம் செத்துட்டான் பாஸ்டர். எங்க அம்மாவுக்கு வயசு 58 ஆகிறது. எங்க அம்மாவுக்கு வயசு 58 ஆகிறது. சின்ன வயசு பிள்ளைங்களாம் செத்து போயிட்டாங்க இல்லையா. 13 வயசு ஒரு பெண் பிள்ளைக்கு செஞ்சாங்க, ஸ்பாட்ல அவுட் ஆயிடுச்சு. ஆனா ஸ்தோத்திரம், எங்க அம்மாவுக்காக நான் இரவும் பகலும் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். ஆமென். எங்க அம்மாவுக்காக நான் இரவும் பகலும் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். எங்க அம்மாவுக்கு ஆபத்தான கட்டங்கள் வந்தது, மூச்சு திணறல் ஏற்பட்டது, டாக்டர் கைவிட்டார்கள். ஆனால் அவர் நோக்கி ஊக்கமா ஜெபித்த என் ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எங்க அம்மாவுக்கு உயிர் பிச்சை கொடுத்தார். காரணம் தெரியுமா?
நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா. ஏன் தெரியுமா? நமக்கு ஜெபம் என்ற ஒரு பெரிய ஆயுதத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே. இரவும் பகலும் எந்நேரமா இருந்தாலும் சரி இல்லையா, பரலோக கதவை தட்டுகிற பாக்கியம் தைரியம் நமக்கு தான் ஆண்டவர் வைத்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. இதான் பெரிய தைரியம். ஒரு மணிக்கு எழுந்து பிதாவேன்னு கூப்பிட்டா கதவு ஓபன் ஆயிடும். அல்லேலூயா. ஆனா எனக்கு போன் பண்ணா இந்த சந்தாதாரை நீங்கள் இப்போ தொடர்பு கொள்ள முடியாது, அவருடைய செல்போன் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது, அல்லது தொடர்பு எல்லைக்கு அவர் வெளியே இருக்கிறார், இவரை தொடர்பு கொள்ள முடியாது. ஆனா அந்த கதவு சொல்லாது அப்படி சொல்ல. என்னை நோக்கி கூப்பிடு, இரவும் பகலும் தம்மை நோக்கி உண்மையாய் கூப்பிடக்கூடிய விஷயத்திலே தேவன் நீடி பொறுமையோடு இல்லையா அவனுக்கு சீக்கிரத்தில் பதில் அளிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். தைரியமா இருங்க. உனக்காக ஒரு தேவன் இருக்கிறார். ஆமென். உனக்காக தூதர்கள் இருக்கிறார்கள். உனக்காக தூதர் கூட்டங்களை ஆண்டவர் வைத்து இருக்கிறார். உனக்காக பரலோகம் 24 மணி நேரமும் உனக்காக உன் குடும்பத்துக்காக பரலோகம் கண்காணித்துக் கொண்டே இருக்கிறது. எதுவுமே தெரியாது. பைபிள் போட்டுருங்க. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, நான் உன்னை என் உள்ளங்கையிலே பச்சை குத்தி வச்சிருக்கிறாரா. கையை தட்டி ஆண்டு பயன்படுத்த. தமிழ் பைபிள் போட்டிருக்கு வரைந்திருக்கிறேன்னு சொல்லி, மலையாள பைபிள் சொல்லுது பச்சை குத்தி வச்சிருக்கிறாராம். பச்சை குத்துனா மறையாது சாவர வரைக்கும். பாருங்க எவ்வளவு நல்ல தெய்வம் பாருங்க. உன்னையும் என்னையும் ஆண்டவரே உள்ளங்கையிலே பச்சை குத்தி வச்சிருக்கிறாராம், அலையக்கூடாதுக்காகவே. ஆமென். உன் மதிகள் எப்போது என் கண் முன்பாகவே இருக்கிறது. நல்ல ஜோரா கை தட்டுங்க பார்க்கலாம். உத்தரவாதம் உள்ள ஒரு ஆண்டவர், உத்தரவாதம் உள்ள ஒரு தெய்வத்தை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். தைரியமா இருங்கள், தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. அல்லேலூயா. ஆமா, தைரியமா இருங்க. ஏன்னா பைபிள் சொல்லுது இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்ட நீங்கள் சிங்கத்தை போல தைரியமா இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அப்ப எனக்கு தைரியம் கொடுக்குது எது தெரியுமா? வேத வசனங்கள். வேத வசனங்கள். அதான் பைபிள் நல்லா படிக்கணும்ன்றது இல்லையா. ஆபத்து காலத்துல தேவ வசனங்கள் நமக்கு தைரியத்தை உண்டாக்கும், மாற்றத்தை உண்டாக்கும் இல்லையா. அடுத்த ஸ்டெப்பை வைக்கிறது நமக்கு உதவி செய்யும். நம்மளை உந்தி தள்ளக்கூடியது தேவ வசனம் தான். ஆமென் சொல்லுங்க. அதான் யோசுவா சொல்றான், இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியக்கூடாது. இதுல நீ இதை செய்ய நீ கவனமா இருந்தீனா you have good success. You have good success. உன் வாழ்க்கை சக்சஸாவே இருக்கும். பிசாசு ஒரு நாள் தோல்வி உண்டாக்க முடியாது. எத்தனை நம்புறீங்க? இந்த வருஷம் அதிகமா வேதம் வாசிங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க, அதிகமா கர்த்தரோடு கூட இணைஞ்சு கொள்ளுங்க, பரலோக குடும்பத்தை சேர்த்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அற்புதம் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். சத்துரு வெள்ளம் போல வந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றுவார். ஆமென் சொல்லு. கையை தட்டி சொல்லுமா. வருவான், வெள்ள மாதிரி வருவான், வெள்ள மாதிரி வருவான். இந்த வருஷம் கூட வெள்ள மாதிரி உன்னை அப்படியே சுருட்டி கொண்டு போறதுக்கு வருவான். ஆனா பரிசுத்த ஆவியானவர் கொடியேற்றதை பாப்பீங்க. ஹல்லேலூயா. போ அப்பாலே போ சாத்தானே. இயேசுவின் ரத்தத்தாலே கழுவப்பட்டிருக்கிறேன், சாட்சியின் வசனத்தினாலே நான் முத்திரை போடப்பட்டிருக்கிறேன். ஆமென் சொல்லுங்க. அப்படி சொல்லிக் கொண்டே இருந்தீங்கன்னா பிசாசு தலை தெறிக்க ஓடுவான். இந்த ஆண்டு பிசாசு உன்னை மேற்கொள்ள முடியாது, உன் குடும்பத்தை சுருட்ட முடியாது, உன் பிள்ளைகளை சுருட்ட முடியாது, வெள்ளம் போல வாரி கொண்டு போக முடியாது. ஏன் தெரியுமா? தேவன் வேலையாடைப்பார், தேவன் பாதுகாத்துக் கொள்வார். ஆமென் சொல்லுங்கம்மா. நீதிமான்கள் சிங்கத்தை போல தைரியமா இருப்பார்கள். ஆமென் சொல்லுங்க. அதனால இந்த வருஷம் நீங்க இயேசுவின் ரத்தத்தாலே ஒரு தைரியத்தின் ஆவிக்குள்ள ஆண்டவர் கொண்டு வருவார். போன வருஷம் பயம் பயம் எதையோ குறித்து பயம் இல்லையா, வாழ்க்கை குறித்து பயம், பிள்ளை குறித்து பயம், புருஷனை குறித்து பயம், வேலையை குறித்து பயம். ஆமென். ஆனா இந்த வருஷம் கர்த்தர் டோட்டலா அந்த பயத்தை தூக்கி எட்ட போட்டு அவர் ரத்தத்தாலே ஒரு தைரியத்தின் ஆவி கொண்டு வரும். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். காத்திருந்து பலன் அடைவேன், கழுகு போல பறப்பேன். காகத்தின் வம்சம் நம்ம சிங்க குட்டிகள். ஆமென். காகத்தின் வம்சம் நான் அல்ல, சிங்கத்தின் குட்டி நானே. உண்மைதானே? உண்மைதானே? பிசாசு சொல்லுவான், ஏ காக்கா குட்டி, அப்பா அப்பா சாத்தான், நான் சிங்க குட்டி.
பிசாசு சொல்லுவான், ஏ காக்க வம்சமே, காக்கா வம்சமே. இல்ல, நான் சிங்கத்தின் வம்சம். ஆமேன் சொல்லி பாரு, அவன் தலை தெறிக்க ஓடுவான். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க. ஒரு தைரியம் எதில் தம்மா வருது? இயேசுவின் ரத்தத்தினாலே, வேத வசனத்தினாலே, வேத வசனத்தினாலே. அப்போ ஏன் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் நம்ம சாத்தான் ஜெயிக்க முடியும் தெரியுமா? இல்லையா? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் நம்மை பரலோக குடும்பத்தோடு இணைத்து விட்டது. அதனால அவனால் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படியே பிசாசு வந்து நைட்டு கதவு தட்டவன, ஏய் போ, வெளியே போ, சொல்ல முடியுமா என்னால? சொல்லணும். ஏன்னா நமக்குள்ள ஏசப்பா ரத்தம் இருக்குது, அவருடைய வசனம் இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அறிக்கை பண்ணுங்க. மூணாவது ஒன்று சொல்லி நான் முடிக்கிறேன். நம்மளாம் எழுந்து நிற்கலாமா? மணி ஆயிடுச்சு, ஒரு வார்த்தை சொல்லி நான் முடிச்சிடறேன். எல்லாம் எழுந்து நிற்போமா எல்லாரும்? ஏன்னா நெகேமியா காலத்துல 8 மணி நேரம் நின்னுனே வசனம் கேட்டாங்களாம். 8 மணி நேரம் நின்று வசனம் கேட்டாங்களாம். மூணாவது ஒரு வசனம் சொல்லி நான் முடிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 7வது அதிகாரம் 13. ஆண்டவனே, உமக்கே தெரியும் என்றேன். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்தில் இருந்து வந்திருக்கிறார்கள். தங்கள் அங்கிகளை ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினாலே தோய்த்து வெளுத்திருக்கிறார்கள். கவனிங்க, இது ஒரு அற்புதமான ஒரு பகுதி. அது எதை குறிக்குதுன்னா, அங்கி என்பது ரட்சிப்பை குறிக்கிறது. நமக்கு ரட்சிப்பு கிடைச்சதுன்னா லேசா கிடைக்கல. எபிரேயர் 2 சொல்றாரு, இத்தனை பெரிதான ரட்சிப்பு குறித்து நம்ம கவலையற்று இருப்போமானால் வரப்போகிற தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? ஆமீன் சொல்லுங்க. கர்த்தர் நம்ம கிருபையா ரட்சித்து இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ரட்சிப்புடைய மதிப்பு நமக்கு இப்ப தெரியாது, இல்லையா? தெரியல, நமக்கு தெரியல. அநேக சமயம் நம்ம இந்த ரட்சிப்பை துச்சமாக எண்ணிடுறோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, ஒரு நாள் நம்ம பரலோகத்துல போய் நிற்போமா? அப்போ இந்த ரட்சிப்பில பூரணப்பட்டவர்கள், இந்த ரட்சிப்பில உபத்திரத்தின் வழியாய் போய் ரட்சிப்பை காத்து கொண்டவர். பைபிள் போட்டு இல்லையா? முடிவு பரியந்தும் நிலை நிற்கிறவன் தான் ரட்சிக்கப்படுவான். ஆமேன் சொல்லுங்க. இந்த ரட்சிப்பு எது வரைக்கும் இருக்கணுமா? சாவர வரைக்கும் இருக்கணும். ஆமா, பாதியிலே போயிடக்கூடாது. சில பேர் ஒருவேளை போஜனத்துக்காக, சின்ன சின்ன கஷ்டத்துக்காக, சின்ன சின்ன காரியத்துக்காக கடலூர் தான் தூரமா போயிட்டான். இவர்கள் தங்களுடைய அங்கிகளை இயேசுவின் ரத்தத்திலே தோய்த்து வெளுத்தவர்கள். ஆகையால் இனி இவர்கள் பசி அடைய மாட்டார்கள், தாகம் அடைய மாட்டார்கள், வெயிலாகிலும் உஷ்ணமாகிலும் உங்களை சேதப்படுத்தாது. ஆண்டவர் இயேசு இவர்களை ஜீவ தண்ணீர் நதியை நடத்துவார். தேவன் அவருடைய கண்ணீர் ஆவியும் துடைப்பாரா. கிறிஸ்தவத்தின் நம்பிக்கை என்ன தெரியுமா? என்ன? 2ஆம் வருகை, பரலோகம், நித்திய ஜீவன், மரித்தோரின் உயிர்த்தெழுதல். கையை தட்டி மகிமைப்படுத்து. வேற எந்த மார்க்கத்தில் இல்லாத ஒரு ஆசீர்வாதம் கிறிஸ்து உண்டு. நாம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஒரு நாள் இயேசு வரப்போகிறார். அப்போது கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு நீங்கள் நானும் மறுபடியும் மாற்றப்பட்டு இயேசுக்கு எதிர்கொண்டு போவோம். கிறிஸ்துவின் நம்பிக்கை மரித்தோரின் உயிர்த்தெழுதல். ஆமென். அதாங்க நம்ம பெரிய நம்பிக்கை. ஹல்லேலூயா. இதான் கிறிஸ்துவின் பெரிய நம்பிக்கை. எப்படி இயேசு மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தாரோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகள் இந்த உலகத்தில் ஒரு நாள் மரணம் உண்டு. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது நீங்கள் நானும் உயிர்த்தெழுவோம் என்ற நம்பிக்கை ஆண்டு ஏற்படுத்தி இருக்கிறார். சதா காலமும் இயேசுவோடு இருப்போம். ஆமென். கிறிஸ்துவத்தின் பெரிய நம்பிக்கை என்ன தெரியுமா?
உபத்திரம், கஷ்டம், போராட்டம் எது வந்தாலும் சரி, கிறிஸ்துவுக்காக நம்ம நிற்கும் போது ஆமென், ஆண்டவர் சொல்வார், இவங்க மிகுந்த உபத்திரத்தில் வந்திருக்கிறாங்கப்பா, இவங்க எல்லாருக்கும் வெண்ணங்கி கூடி, எல்லாருக்கும் வெள்ளங்கி கூடி, வெண்ணங்கி கூடி இவங்க எல்லாருக்கும். ஏன்னா எனக்காக பயங்கர கஷ்டப்பட்டு வந்திருக்கிறாங்க, பயங்கர உபத்திரப்பட்டு வந்திருக்கிறாங்க, பயங்கர வேதனைப்பட்டு வந்திருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் வெண்ணங்கி கூடி. இவங்க யாருன்னு கேட்டா மிகுந்த உபத்திரத்தில் வந்தவங்க. ஆமென். என் ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள், நான் கொடுத்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை காத்து கொண்டவர்கள் இல்லையா, எதற்காக அந்த ரட்சிப்பை விட்டு விடாதவர்கள், பரிபூர்ணமானவர்கள். இனி இவர்கள் பசி அடையக்கூடாது, இனி இவர்கள் தாகம் அடையக்கூடாது, வெயிலாகிய உஷ்ணமாகிய சேதப்படுத்தக்கூடாது. பிதாவாகிய தெய்வமே, இயேசுவே இவர்களை ஜீவ தண்ணீர் அன்றில் கொண்டு போய் நிறுத்துவார். தேவனும் கண்ணீரையாவையும் துடைப்பார். கைதட்டுங்க பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் நமக்கு கிடைத்த மூன்றாவது ஒரு ஆசீர்வாதம், ஒரு மாபெரும் ரட்சிப்பு. ஆமென். இந்த ரட்சிப்பு பூர்ணப்பட ஒவ்வொரு நாளும் பிரயாசம் எடுங்க. இவ்வளவு பெரிய ரட்சிப்பை அசட்டையா எண்ணிடாதீங்க. தேவன் தன் விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி உன்னை ரட்சித்து இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமா, உங்களை எனக்கும் ஆண்டவர் தன் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தினார். ஆண்டவர் இயேசு, அவருடைய அன்புக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. ஆமென். அகால இந்த ரட்சிப்பை என்னாலும் காத்துக்கொள்ளுங்க, என்னாலும் காத்துக்கொள்ளுங்க. அப்படி காத்துக்கொள்ளும் போது வேதம் சொல்லுது, கர்த்தர் ஜீவ கிரீடங்கள் நமக்கு கொடுப்பார், மகிமையான கிரீடங்களை கொடுப்பார். வாடாத கிரீடங்களை கொடுத்து கர்த்தர் நம்ம என்னாலும் அவரோடு கூட வைத்துக் கொள்ள அவர் பிரயாசம் எடுப்பார். ஆகையால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவருடைய வசனத்தினாலும் நாம் இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கையில பிசாசை ஜெயித்து ஜெயமாய் வாழ முடியும். கைத்தட்டுங்க பார்க்கலாம். ஆமென். ஹல்லேலூயா. கண்களை மூடி, ஆண்டவரே அந்த ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுங்க. உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஐயா, உம்முடைய விலையேறப்பட்ட ரத்தம் எங்களை பரலோக குடும்பத்தின் பிரதிநிதிகளாக, அந்த விலையேறப்பட்ட ரத்தம் எங்களுக்கு மகா தைரியத்தை கொடுத்து, இந்த விலையேறப்பட்ட ரத்தம் எங்களுக்கு மாபெரும் ரட்சிப்பை கொடுத்து, நாங்கள் பரலோகத்தின் பிள்ளைகளாக என்னாலும் வாழ ஜீவிக்க உதவி செய்துகாய் ஸ்தோத்திரம் சொல்லி கை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அம்மா சகோதரியை ஸ்தோத்திரம் பண்ணு, சகோதரா ஸ்தோத்திரம் பண்ணு. தேவன் கொடுத்த வெளியேறப்பட்ட ரட்சிப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணு. அம்மா, எத்தனையோ சாமியார்கள், எத்தனையோ மதவாதிகள் இந்த ரட்சிப்புக்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கிறார்கள், எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள். இரவும் பகலும் குகைகளை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இரவும் பகலும் பணியிலே வாடி வதங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எனக்கு இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இலவசமாய் கொடுத்து நம்மை கிருபையாய் நடத்தி கொண்டிருக்கிறார். அந்த ரட்சிப்புக்காய் தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நீங்கள் நானும் இயேசுவின் ரத்தத்தாலே அந்த ரட்சிப்பிலே மூழ்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. எத்தனையோ உபத்திரம் வந்தாலும் நாம் இன்னும் இயேசுவை மறுதலிக்காமல் கர்த்தருக்காய் வாழ இந்த ரட்சிப்பு நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறது. இந்த ரத்தம் நமக்காய் உதவி செய்து கொண்டிருக்கிறது. அதுக்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது. பாசமாய் சிலுவையில் பலியானார்,
அவனை விட என் தேவன் பெரியவரே. ஹல்லேலூயா. உலகில் இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. ஹல்லேலூயா. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். அவரே என் வாழ்வில் பலனானார், யாருக்கு பயப்படுவேன். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. எதிர்க்கிறேன். எந்த தீங்கும் தீண்டாது. விசுவாசிகளை விட்டு குடும்பங்களை விட்டு விலகி போய் இயேசுவின் நாமத்தினால் இனி எதுவும் மகிமைப்படுத்துகிறார். தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் எந்த ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது. கரங்களை தட்டி பரலோகத்தின் பிதாவே, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி வருகிறோம். மரணம் நேரிடுவதாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி ஆட்டுக்குட்டியான ரத்தத்தினாலும் சாட்சிகளின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்ற வார்த்தைப்படி இந்த வருஷம் தேவனுடைய பிள்ளைகள் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின உம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ரத்தம் வெற்றியை உண்டாக்குவதாக, பரலோக குடும்பத்தோடு அதிக உறவை ஏற்படுத்துவதாக, தைரியத்தை கொடுப்பதாக, மாத்திரமல்ல இந்த வெளியேறப்பட்ட ரட்சிப்பை இந்த ரத்தத்தின் வல்லமை பூரணப்படுத்துவதாக. ஆண்டவரே, வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த வருஷத்தின் ஆரம்பத்திலேயே இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக ஒரு ஜெயமுள்ள வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ உதவி செய்வீராக. வாலிப பிள்ளை மேல் தேவனுடைய ஆவியானவர் அதிகமாய் அசைவாடுவாராக. ஆமா, ஒரு நாளும் வாலிப பிள்ளைகள் ஒருவேளை போஜனத்துக்காக இந்த வெளியேறப்பட்ட ரத்தத்தை துக்கப்படுத்தாதபடிக்கு ஆண்டவரே, பரலோக குடும்பத்தை விட்டு பிரியாதபடிக்கு ஆண்டவரே வேலையடைக்கும்படி ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் ஒவ்வொரு பிள்ளை மேலும் தேவன் தம்முடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலே பாதுகாப்பை கொடுப்பீராக. இந்த வருஷம் ஆண்டவரே, சத்துருவோ பிசாசோ வியாதியோ மரணமோ இந்த குடும்பத்தை மேற்கொள்ளாதபடிக்கு இயேசுவின் நாமத்திலே விலகுவதாக. ஆண்டவரே, கர்த்தர் வேலி அடைப்பீராக. குடும்பங்களை சூழ பாளையம் இறங்குவாராக. ஆசீர்வதிங்க ஆண்டவரே. நம்முடைய ரத்தம் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாய் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும். சிங்கத்தை போல தைரியமாய் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை தொடர்ந்து காத்து நடத்தும். ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். Oh, thank you Jesus. நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் எப்போதும் எப்போதும் சதா காலமும் இந்த அருமையான பிள்ளைகளோடு கூட இருந்து என்னால் வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஒரு வாழ்த்திக் கொள்ளுங்க.